हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम। जय श्रील गुरुदेव. ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தர்மத்துடைய லட்சணங்களை இந்த பகுதியில் சொல்றாங்க. ஒவ்வொரு அதாவது பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி அவங்களுக்குள்ள தர்மங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சொல்கிறாங்க. இந்த அத்தியாயத்தில் மார்க்கண்டேய புராணத்தில் ஒரு கதை இருக்குது. ராமலக்ஷ்மன் வனவாசம் போய்கிட்டு இருக்கிற போது வழியில் ஒரு இடத்துல லக்ஷ்மணனுக்கு மனசில் ஒரு கெட்ட எண்ணம் உண்டாகுது. கைகேயி ராமனுக்கு தானே வனவாசம் கொடுத்தா, எனக்கு கிடையாது, நான் ஏன் கஷ்டப்படணும், நானும் எதுக்கு 14 வருஷம் காட்டுக்குள்ளே வந்து கிடக்கணும், இப்படி நினச்சி பார்க்குறான் லக்ஷ்மணன். ராமபிரான் லக்ஷ்மணன்ட்ட சொல்கிறார், இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண் அள்ளி வச்சுக்க அப்படிங்கிறார். லக்ஷ்மணனும் அதுபடியே கொஞ்சம் மண் அள்ளி ஒரு பொட்டலமாக கட்டி இருக்கிறான். அடுத்து வேற வேற இடத்துக்கு அந்த பொட்டலத்தோடவே லக்ஷ்மணன் வாரான். அவனுடைய தடுமாற்ற மனப்பான்மையை புரிஞ்சுக்கிட்ட பகவான் ராமபிரான் இந்த பாடத்தை போதிக்கிறார். என்ன செய்தார், இப்போ அந்த மணல் பொட்டலத்தை தூர போடு அப்படிங்கிறார். அதை தூர போட்டாச்சு. லக்ஷ்மணனுக்கு நல்ல புத்தி வந்தது. இதுக்கான காரணத்தை பகவான்கிட்ட கேட்குறான். உங்கள் கூட எவ்வளவு நான் அந்யோன்யமாக இருப்பேன், திடீர்னு எனக்கு கெட்ட புத்தி வந்தது, இப்போ புரிஞ்சுக்கிட்டு நல்ல புத்தி வருது, நான் ஏன் இப்படி தடுமாறினேன் அப்படின்னு கேட்டான். அப்போ ராமபிரான் சொல்கிறார், தம்பி லக்ஷ்மணா, உன் மனசில் ஏற்பட்ட மாறுதலுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல எப்போ உனக்கு மனசு தடுமாறிச்சோ அந்த இடத்துல இருக்கிற மண்ணோடைய பிரபாவம், அதோடைய தன்மை தான் காரணம் அப்படிங்கிறார். எந்த பூமியில் எத்தகைய காரியங்கள் செய்யப்படுறதோ அதோட நல்ல கெட்ட பரமாணுக்கள் அந்த பகுதியில் விடப்படும். அப்போ அந்த பகுதிக்கு அதே மாதிரியான அதிர்வு, வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்கிறார். நீ மண் எடுத்த இடத்துல 2 அரக்கர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க கடும் தவம் செய்து பிரம்மாவை மகிழ்வித்து மரணமற்ற நிலைய வரமாக வேண்டுனாங்க. அவங்க 2 பேருக்கும் அளவு கடந்த பாசம், அவங்களுக்குள்ள பாசம் உண்டு. இதனால் அவங்க எப்போவுமே சச்சரவு இல்லாமல் பரஸ்பரம் ஒன்று போல் இருப்பாங்க. தங்களுடைய இந்த அமரத்தன்மையால், அதாவது தங்களுக்கு அமரத்தன்மை, மரணமற்ற நிலை வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அவர் பிரம்மா ஏதோ ஒரு நினப்பில் கொடுத்துட்டார். சரி, சாகாத ஒரு நிலைமையை கொடுத்தார். இவங்க இதில் ஆணவம் பிடிச்சி தேவர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. தேவர்கள் பிரம்மாட்ட ஓடி போய் உதவி பண்ணுங்கன்னு வேண்டுறாங்க. பிரம்மா என்ன செய்கிறார், திலோத்தமாங்கிற ஒரு அப்சரஸை அப்புறம் தான் உருவாக்குறார். திலோத்தமா அந்த அப்சரஸ் பெண்ணை படைச்சி அவளை அந்த அசுரர்கள்ட்ட போக சொல்லி அனுப்புகிறார். அந்த அழகிய பார்த்ததும் அந்த 2 பேரும் மோகிச்சு போயிட்டாங்க. ரொம்ப மோகம் உண்டாச்சு. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், இவா என்னுடையவா அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் சுந்தன் அப்படின்னு பேர். இன்னொருத்தன் உபசுந்தன், அவன் சொல்கிறான், அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவ உனக்கு அண்ணி அப்படின்னு சொன்னான். இப்படி இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. வெற்றி பெறுபவருக்கு தான் நான் சொந்தம்னு அவ சொல்லிட்டா. அப்போ இந்த
ரெட்டையர்கள் 2 பேரும் சண்டை போட்டு அவங்களாகவே மடிஞ்சு போயிட்டாங்க 2 பேரும். அவங்க சண்டையிட்ட இடத்துல தங்கி இருக்கும்போது தான் லக்ஷ்மணனுக்கு தடுமாற்றம் வந்துச்சு. உரிமை உணர்வு எப்பவுமே தடுமாற்றம் தரும் நெறையா. அப்ப அந்த இடத்துல மண் எடுத்து அத கொண்டு அவன் சுமக்கிற போதெல்லாம் அதே தடுமாற்றத்தோட தான் இருந்தான். அத தூர போட்டதும் நல்ல புத்தி வருது. அ அதத்தான் வந்து முன்னாடி சொன்ன மாரி, எந்த பூமியில எந்த காரியங்கள செய்றோமோ, அதனுடைய அதிர்வுகள் நுண் வடிவத்துல அந்த இடத்துல பாய்ந்து இருக்கும் அப்படிங்கிறது கருத்து. இதுக்காகத்தான் வீட்ட சுத்தமா வச்சிருங்க அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. எப்பவுமே சுத்தமா இருக்கணும். வீட்டுக்குள்ள போனா ஒரு நிறைவு இருக்கணும். சாந்தம், அமைதி, குளுமை இதெல்லாம் இருக்கணும். ஏனோ தானோன்னு அங்கங்க துணிமணிகள போடுறது, சுத்தபத்தம் இல்லாம இருக்கக்கூடாது. அதேபோல பகவானுடைய புனித ஸ்தலங்கள் இருக்க, அங்க போறது, அங்க போயிட்டு நல்ல காரியங்கள் செய்றது, நாம ஜெபம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இப்ப நெறையா பிக்னிக் அப்படிங்கிற பேர்ல வெட்டியா தான் எங்கேயாவது போறாங்க, தேவையில்லாம. இப்படி ஆள்கள கோயிலுக்கு மலை உச்சியில கொண்டு வந்தா கூட, அங்க ஏதாவது சுவர்ல ஏதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தைய எழுதி வைக்கிறாங்க. குடும்பஸ்தர்களுக்கு பித்ரு சிராத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது சாஸ்திரத்துல. தசரதனுடைய சிராத்த சம்பவத்துல சீதா வசிஷ்டருக்கு போஜனம் பரிமாறபோது, வசிஷ்டர்ட்ட தசரதன தரிசிக்கிறா சீதா. இப்படி பார்க்கிறோம். புனிதமான பிராமணர்கள மையமா வச்சு பித்ரு சிராத்தம் செய்விக்கணும் அப்படிங்கிறது இதுல புரிய வருது. மனசுல முடிவெடுக்கும் எண்ணங்கள் ஆசையாக, காமமாக வளருது. ஆசைய போக்கிட்டா காமம் போகும். மனசுல வந்து சுகத்துக்கான ஏக்கமே வரக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கணும். காமம் நிறைவேறாத போது கோபம் வரும். காமத்த தியாகம் செய்றவனுக்கு கோபம் வராது. கோபம் வந்து துயரம் தரும். தத்துவ எண்ணங்களால அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டா, தத்துவ ரீதியில புரிஞ்சுக்கிட்டா பயம் போயிரும். சாஸ்திர ஆய்வுகளால சோகமும், மோகமும் போகும். சாதுக்கள பூஜித்தா தற்பெருமை விளைகிறோம். மௌனத்தால ஆன்மீக தடைகளை நீக்க முடியும். இப்படிலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு குடுக்குறாங்க. குடும்பஸ்தன் வந்து குருவ அடைஞ்சிட்டு அவருடைய வார்த்தைகள நிறைவேத்துறதுக்கு முயற்சிக்கணும். சாத்வீக போஜனத்தாலயும், புனிதமான ஸ்தலத்தாலயும், சத்சங்கத்தாலயும் ஒருத்தன் சலிப்பு, அயர்வு, உறக்கம் இதுகள வந்து ஜெயிக்க முடியும். சத்துவகுணம் அதிகரிச்சிட்டுனா, தமோகுண வெளிப்பாடான தூக்கம் பறந்து போயிரும். புனித ஸ்தல யாத்திரை, நன்னடத்த, அடக்கம், சாந்த உணவு, ஆச்சாரம் இதுகளால சத்துவகுணத்த நல்லா வளர்க்க முடியும். இறைநாட்டமும் பெருகும். இந்த சரீரம் வந்து ஒரு தேருக்கு ஒப்பிடப்படுது. அதுல இருக்கிற புலன்கள்லாம் குதிரைகள். அந்த குதிரைகளுக்கு அ கடிவாளம் எதுன்னா மனசு. இப்ப இந்த குதிரைகள் போறதுக்கு பாதை வேணுமே. அத புலன்களுக்கு ஒப்பிடுறாங்க. சப்தம், ரூபம், சுவை, வாசனை, ஸ்பரிசம். இதெல்லாம் அந்த குதிரைகள் போகிற மார்க்கங்கள். அறிவுதான் சாரதி. 10 பிராணன்கள் அந்த தேர்ல இருக்கிற அச்சு. தர்மமும், அதர்மமும் சக்கரமா இருக்கு. தேர்ல நம்முடைய அகங்காரி அப்படிங்கிற ஜீவன் உட்கார்ந்து இருக்கிறான். சுத்தமான ஜீவன் அம்பு. பகவான் தான் லட்சியம், குறி. ஓங்காரம் வில்லாக இருக்குது. புலன்களுக்கு தெம்பு இருக்கிற போதே குருவுடைய பாதங்கள்ல சேவை செய்துட்டு, ராகம், துவேஷம் அப்படிங்கிற பகைவர்களை வெல்லணும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. அப்படி செய்ய முடியாட்டி தேர் என்ன ஆகும்னா தவறான பாதையில போயிட்டு சிற்றின்ப திருடன்ட்ட அடிமையாக்கி விட்டுரும். கிரகஸ்தர்களுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஆணவம்
வரக்கூடாது. என்னுடையது அப்படிங்கிற கர்வமும் வரக்கூடாது. வேதத்துல 2 வகை கர்மங்கள் உண்டு. பிரவிற்த்தி கர்மா, அதாவது உலக ஈடுபாட்டோட செயல்படுறது. இதனால உலகத்துல திரும்ப திரும்ப பிறக்க வேண்டி வரும். அடுத்து நிவிருத்தி கர்மான்னு இருக்கு. நிவிருத்தி கர்மா. துறவு மார்க்கத்துல செயல்படுறது. அவனுக்கு மோட்சம் கிடைக்குது. தனிமையில எப்பவுமே ஹரிநாம கீர்த்தனம் பண்ணணும். இதனால கலி தோஷம் நாசம் அடையும். கலியின் தோஷங்கள் அப்படின்னா சண்டை சச்சரவு, கள்ளங்கபடம், போட்டி பொறாமை, மன நிம்மதியின்மை. இதுதான் கலி காலத்துல பெரிய தோஷமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 இல்லாத ஆளே கிடையாது. ஹரிநாம கீர்த்தனம், நாம ஜபத்தால கலியின் அந்த மேற்சொன்ன 4 தோஷங்களை போக்கிட முடியும். நாமும் அபராதம் இல்லாம சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். உன்னை பார்த்துருக்குறோம். திரௌபதி கோவிந்தான்னு 2 கையை தூக்கி அலறின உடனே சேலைகள் குவிஞ்சது. அவளை துணியை உருவணும்னு நினைச்சவன் துணி உருவியே மயங்கி விழுந்துட்டான், துச்சாதனன். அப்போ நாமத்தை சொன்னதும் நாமந்தான் அவளுக்கு சேலையை கொடுத்தது. அந்த நாமம் உடனே வேலை செய்யுது. இதே அவமானம் சீதைக்கும் ஏற்பட்டது. ஆரியபுத்ரா ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லி ராவணன் கடத்துற போது கதர்னா சீதா தேவி. ஆனா 10 மாசம் ஆச்சு அந்த நாமம் அவளை காப்பாத்துறதுக்கு. ஏன்னா அப்பதான் அவ லக்ஷ்மணனை குறை பேசியிருந்தா. என்னை அடையிற நோக்கத்துல இங்கே நீ நின்றுட்டு இருக்கிற, உன் அண்ணனுக்கு ஆபத்து, உடனே போகக்கூடாதா, இப்படியா நிக்கிறதுன்னு சொல்லி தாறுமாறா திட்டுறா. அப்போ 10 மாசம் கழிச்சு அந்த நாமம் வேலை செய்யுது. அதனால அபராதம் இல்லாம நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. தர்மத்தால பொருள் சம்பாதிக்கணும். ஆனந்தம் அனுபவிக்கிற போது எல்லாரும் கூடமாட இருப்பாங்க. தண்டனை அனுபவிக்கும் போது தனியா தான் அனுபவிக்க வேண்டி வரும். இல்லறத்திலிருந்து பலர் சம்சார கடலை கடந்திருக்கிறாங்க அப்படின்னு நாரதர் தர்மராஜன்ட்ட சொல்றார். முடிவுல தர்மராஜர் நாரத முனிக்கு பூஜைகள் செய்கிறார். இப்படியாக 7ஆம் ஸ்கந்தம் பூர்த்தி ஆகுது. ஹரே கிருஷ்ணா.